டைமிங்ல கன்னு மாதிரி இருக்காங்க, சர்வீஸ்ல பக்காவா இருக்காங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரைட் நோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கோம். கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல தாங்க இருக்கோம். ஸோ ஆல்ரெடி டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆம்னி பஸ்ல தாங்க நம்ம டிராவல்ன்றது பண்ண போறோம். புத்தம் புதிய ஆப்ரேட்டருங்க. ஸோ பஸ் டிராவல்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஎம் டிராவல்ஸ். இது ஒரு புத்தம் புதிய நியூ டிராவல்ஸுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போற பஸ் பார்த்தீங்கன்னா மருதமலையிலேருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுங்க. இவங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மருதமலை டு சென்னை, 2 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட்டில். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸு மருதமலையிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு காந்திபுரத்துக்கு எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 9 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிஃபோராக ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பிகேஎம் டிரான்ஸ்போர்ட் கிட்ட வந்து நின்றுச்சுங்க. பஸ் இப்போ முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. அந்த பஸ்ல தான் நம்ம இன்னைக்கு சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க மக்களை டிராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. சொன்ன டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஆரி ஹோட்டல் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க கரெக்டாக 9 மணிக்கு. ஆனால் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 8:40க்குலாம் வந்துட்டாங்க மருதமலையிலேருந்து. ஸோ க்ரூவுமே சூப்பரான க்ரூவாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறோங்க. வாங்க மக்களே. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிகேஎம் டிராவல்ஸோட பஸ்ஸு உள்ளதாங்க இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. புது பஸ்ஸுனால செம்மையாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஸ்ட்ரிப் லைட்லாம் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக சீட்டில் உட்காந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் இருக்குங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃப்லைன் புக்ஸ் அண்ட் மூவிஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிகேஎம் டிராவல்ஸ் அவங்க பேசஞ்சர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸை கழட்டி இங்கே உள்ளே வச்சுருக்கங்க. ஏன்னா நம்ம தாங்க பஸ்ஸை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். இதாங்க நம்ம சீட்டு. பிகேஎம் டிராவல்ஸ்ன்னு போட்டு நல்லா கோல்டன் கலரில் பெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈகிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாங்கெட் ரெட் கலரில் போட்டு அதுலேயும் அவங்க பிராண்டுங்க. பில்லோவும் கொடுத்துட்றாங்க. நல்லா சூப்பராக ஸ்பான்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பில்லோ இங்கே கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க சீட்டில் செப்பரேட்டாக. அது மட்டும் இல்லாமல் ஹெட்டில் ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஃப்ளோவே வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா?
ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் அங்கே இருக்குது. இங்கே ரீடிங் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இருங்க போட்டு காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்களா, நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலுக்கிட்டையுமே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் இருக்குது, சும்மா ப்ரைவசியாக இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா வெளியே இருக்க லைட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வராது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ். ஸோ இது எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கோல்டன் கலரில் கொடுத்துட்டு அது கர்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அங்கே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, செம. இது பார்த்தீங்கன்னா அப்பரில் டபுள் பர்த்துங்க, 2 பில்லோஸ், 2 பிளாங்கெட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் போர்ட்ஸு, அப்புறம் செப்பரேட்டாக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமானது. டபுள் பர்த்தாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக கொடுத்து ஏசி வென்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இதை பார்த்து சொல்லிவிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறும் போதே ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் அவங்க பிராண்டிங் போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சர்வீஸ்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலே ஸ்கேன் பண்ணிவிட்டால் டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். பேசஞ்சர்ஸ்க்கு வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க, செம்மையாக இருக்குது. வாங்க மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காந்திபுரம்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் போயிட்டுருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டிங் இருக்குது. ஸோ அண்ணன் வந்து ஆல்ரெடி கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு போர்டிங் பார்த்தீங்கன்னா அவினாசி வரைக்கும் இருக்குங்க. ஸோ போகிற வழியில் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்புறமா நம்ம டிரைவர் அண்ணா இதெல்லாம் பேசி அவங்க நேம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க. பவானி ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இதாங்க நம்மளுக்கு லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட் இன்னைக்கு. ஆக்சுவலாக இவங்க அவினாசியில் ஏற வேண்டியது பவானியில் வந்து ஏறுறாங்கங்க.
ஸோ இவங்க ஏற்றிட்டு அப்படியே திருப்பி பைபாஸில் நம்மளோட கேபின் ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஹே காய்ஸ், சங்ககிரி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிக்கலாம். ஒரு நீட்டான பெட்ரோல் பங்க்ல தாங்க விட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூமே நீட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டாடா சேசஸ்ங்க. பாடி பார்த்தீங்கன்னா எம்ஜி கிளைடர்ஸ் Z+ங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த காம்பினேஷனில் ஒரு பஸ்ஸை கேள்விப்படுறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிரகாஷ் வேகா, அசோக் லேலண்ட் சேசஸ், அப்புறம் ஈச்சர் வால்வோ சேசஸ்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சேசஸில் இந்த பாடியில் ட்ராவல் பண்ணுறேங்க. சூப்பராகவே இருக்குது. கேபின் ரைட் ஓவர்டேக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்தாங்க. அதுவே நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து ஹைவேல இன்னும் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 90 க்ரூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு செம்மையாக போயிட்டுருக்கு. ஓவர்டேக்கும் பயங்கரமாக எடுக்கிறாங்க. டிரைவர்ஸ் கேபின் க்ரூஸ் செம்ம பக்கா. அடுத்து பார்ப்போம் மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் கேபின்ங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சுவிச்சஸ்லாம் இருக்குது. அது உள்ளே இருக்க எல்இடி சுவிச்சஸ், அப்புறம் டோருக்கு அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளாக் வச்சுருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சரும் ரன் ஆயிருங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சாமி ஃபோட்டோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குங்க. ஸோ அது டிரைவரை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேமரா. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைக் வந்துருக்கு. ஸோ அதில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஸ்டாப்லாம் வரும்போது நீங்கள் சொல்லிக்கலாம். உள்ளேருந்து ஆளுங்க வந்துடுவாங்கங்க. ஸோ கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ரூட்டும் பார்த்துடலாங்க. கோயம்புத்தூர், அதாவது மருதமலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி, சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி வழியாக உளுந்தூர்பேட்டை போய் அப்படியே விழுப்புரம் போய் சென்னை போயிடுறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு கோயம்பேடு வரைக்குமே போகுதுங்க. நெக்ஸ்ட்டு பயோ பிரேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உளுந்தூர்பேட்டையில் தாங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சென்னை தான் போயிடுவாங்க. உளுந்தூர்பேட்டை மிட் நைட் 2 மணி இருக்குங்க. நான் அதுக்குள்ளே போய் தூங்கிடுவேன். என்ஜின் தான் வந்து கவர் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து நீங்கள் கேபின் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், நம்ம தாமு ப்ரோ பார்த்தீங்கன்னா இறங்க போறாரு. அவர் ஏரியா வந்துருச்சு, காரிப்பட்டி. ஸோ இங்கே இறங்கி அப்படியே வீட்டுக்கு உள்ளே போயிடுவார், நடந்து போயிடுவார். தாமு ப்ரோ, பை பை பை.
ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கேபின் ட்ரெயினில் உட்காந்து நிறைய ஓவர்டேக்ஸை கேப்சர் பண்ணோம். ப்ரோ சூப்பராக வண்டி ஓட்டி நல்லா நிறைய ஓவர்டேக்கை எடுத்து கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ போயிட்டு கொண்டு நேரம் தூங்குறேங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வரும். அங்கே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் போடுவாங்க. எந்திரிச்சா வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா மார்னிங் சென்னை கிளாம்பாக்கத்தில் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஒரு குட் நைட். குட் மார்னிங் மக்களே. ஒரு சூப்பரான தூக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரூட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரோப்பாக்கம்ல இருக்கேங்க. ஸோ செம்ம தூக்கம். நைட் ஒரு 1 மணிக்கு 1:30க்கு தூங்கினேன். இங்கதான் வந்து எந்திரிக்கிறேன். சரியான தூக்கம். செம்ம கம்ஃபர்டா இருந்துச்சு தூங்குறதுக்குங்க. ஸோ இந்த பஸ்ஸோட ரூட்டு காலைல கிளாம்பாக்கம் எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 வந்தாங்க. இப்போதான் ஸ்டார்ட் ஷீட் எடுத்து பார்த்தேன். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து வண்டலூர் வந்து கேளம்பாக்கம் வந்துடுறாங்க. அப்புறம் மீசிஆர் ஓஎம்ஆர் ரோடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பெருங்குடி போய் அப்படியே ஈக்காடு தாங்கல் போய் கோயம்பேடு கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பஸ்ஸுக்கு லாஸ்ட் கோயம்பேடு தாங்க. 6:45 பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த பஸ்ஸோட சிட்டி உள்ள டிராப்பிங் பாயிண்ட்ஸுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸில் ஒரு சூப்பரான விஷயம் டைமிங். முக்கியமாக டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஃபோராக வந்துடுறாங்க, ஆன் டைமுக்கு வந்துடுறாங்க. டிரைவர் என்ன சொன்னது, நாங்கள் டைமிங் முக்கியமாக கரெக்டாக இருப்போங்க, டைமிங் பிஃபோராக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க. நேற்று நான் உட்காந்து செக் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு 9 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க. 8:45 வந்துட்டு மருதமலையிலேருந்து காந்திபுரம் வந்துட்டாங்க. ஸோ அதான் காய்ஸ் சொல்கிறது, டைமிங் இந்த பஸ்ஸில் முக்கியம். ஸோ நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் போட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருங்க. ஏன்னா பஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருங்க. தமிழ் டபுள் ஆகி ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணுவாங்க. 4000 ரூபா. நீ பாக்கலன்னா என்ன திரும்புற ரெண்டே நாள் நம்மள எங்க மாப்பிள ஒண்ணுதான் எஸ்விஜே இதுக்கு 2 சீட் தான். ஸோ கைஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம். 6:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் பிஃபோர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோவில் இறங்கிடுவோம். அண்ணன் வந்து வண்டி பார்க்கிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம்.
கரெக்டாக கோயம்பேடு சிஎம்டி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நம்மளை நிப்பாட்டுறாங்க. ஸோ இங்கே இறங்கினீங்க அப்படின்னா நிறைய ஏரியாவுக்கு நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம். விடுறேன். சரி. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. மக்களே, ஒரு வழியா சென்னை வந்தாச்சுங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு சிஎம்இடி பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்ட இருக்காங்க. எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அந்த ரோட்ல ஆன் டைமுக்கு இறக்கி விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பிஃபோரா வந்திருக்காங்க. டைமிங்ல கன்னு மாதிரி இருக்காங்க. சர்வீஸ்ல பக்காவா இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. டிரைவிங்கு, கிளீனு, டைமிங்ல எல்லாமே 5 கொடுக்கலாங்க. ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க. ரூட்ல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி வேளச்சேரி போகாது. பெருங்குடி வழியா பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி உள்ள வந்துடுறாங்க. வேளச்சேரி அவுட்ரு வேணா போவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல ஸ்டார்டிங் 700 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா 900ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீக்கெண்ட்ல அதிகமாகவும் போகும். ஏன்னா வீக்கெண்ட்ல எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த பிகேஎம் டிராவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. நான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தரேன். அஃபிஷியல் வெப்சைட்ல போய் புக் பண்ணுங்க. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல புக் பண்ணும்போது எனக்கு ரெட் பஸ்ஸை விட கம்மியாக கிடச்சிச்சுங்க. அதனால லிங்க் கீழே இருக்கு. ஃபேர் டீட்டெயில்ஸும் இன்னும் கீழே சூப்பராக உங்களுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, டாடா பை பை from Yashi Vlogs. Bye guys.